போங்கட பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி கடுப்படிக்கிறான்? அவன் சொன்ன டயத்துக்கு வந்துட்டான்னா அன்னைக்கு மழை கொட்டுன்னு கொட்டல. ரவியோட ரிசல்ட் தெரியுமா? அவனை பத்தி எப்பவுமே எனக்கு தெரியும்டா. அவன் சொன்னதை செய்ய மாட்டான். நான் 4:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்பேன். வரலன்னு வச்சுக்க. வரலன்னா அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். சரி, எனக்கு ஒரு சிகரெட் கொடு. டேய் ரவி வரேன்டா. ஏய் என்னாச்சுடா ரிசல்ட்? மச்சான் உன் ஜாலி எல்லாம் போச்சா? நான் தப்பிச்சேன்டா. என் கெட்டதை நான் பாஸ் பண்ணியிருந்தேன்னா என்ன பிசினஸ் பார்த்து காமிச்சிருப்பாரு. இப்ப தொடர்ந்து படிப்பேன்ல, அது போதும். என்னடா மூஞ்சிய பார்த்துட்டு வண்டியில இருக்க போலாம் வா. ஆடி அசைஞ்சிட்டு வர ரொம்ப பசிக்குது வையங்க. இது இதுங்க இது என்ன இது? இது நல்லா இருக்கும். அப்ப ரொம்ப நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு பாரு. சரி சரி போ, பாத்ரூம் போய் கழிட்டோம். என்ன அப்படி பாக்குற? எல்லாம் இங்கதான் இருக்கும். சரி நாங்களே வரோம். ஓகே சார். பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்கே இந்த பார்ட்டியா?
ஃபெயில் ஆனதுக்கே இப்படின்னா நீங்க எல்லாம் பாஸ் ஆயிருந்தா என்னடா பண்ணிருப்பீங்க? நீங்க எல்லாம் இந்தியாவோட வருங்கால தூண்களா, தீவத்தை தெரியுங்களா? ஓஹோ, நான் திட்டிக்கிட்டு இருக்கும் போது சிரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் இருக்கா? ரவியை ரிலீஸ் பண்ணணும்னு ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனா உங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. சை, அவனோட கூத்தடிச்சு கும்மாளம் போட்டீங்கல்ல, இப்ப அவனுக்கும் சேர்த்து நீங்களே வாங்கிக்கங்க. கான்ஸ்டபிள், ரவியை வெளிய விடு. தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர் எங்க? எங்க இன்ஸ்பெக்டர் எங்க? என் பையன் எங்க? எங்க? அடி பின்னி எடுத்துட்டாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கடா. அது வந்து அப்பா, டேய் ரவி, எப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன். உங்க பையனை காப்பாத்துறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர்க்காரங்க உங்க பையனை சும்மா விட மாட்டாங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணி சொன்னா போலீஸ்காரங்க மட்டும் தான் கேட்பாங்க. ஆனா மக்களுக்கு கோபம் வந்தா அந்த மந்திரி இல்ல, கடவுளை வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ உன் பையன் நிலைமை என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்களை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். விஜயகாந்த் படம் பார்த்து ஆவேசப்படுறது வாஸ்தவம் தான். அந்த ஆவேசத்தை நீ என்கிட்ட காட்டாத. ஆவேசப்படுறவனை அடக்கி வச்சிருவ. தெரியும் சார், அதனாலதான் ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணி சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டேன். சொல்லிதான் ஆகணும். மந்திரிங்களை கையில வச்சுக்கிட்ட மாதிரி அந்த கடவுளையும் கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நல்ல தொகையை காணிக்கை அனுப்பி காரியத்தை முடிச்சுக்கங்க. மிஸ்டர், வாடா. சார், இவங்களை கூட்டு போலையா? வேண்டாம், உன் ஆசை தீர கடிச்சு கொதறு. வாடா. இப்ப டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நான் காலையில இருந்து உனக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் எப்பவும் பிஸியா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு வீணா போன ட்ரை பண்றீங்க? சோஷியல் சர்வீஸ் பண்றது நல்ல விஷயம் தான். பட் வீட்டை பத்தி கொஞ்சமாவது நீ நினைக்கணும். அதுக்குதான் வீட்ல குமாரி இருக்கால்லங்க. அவதான் இப்ப பிரச்சனையே. என்ன பிரச்சனை சொல்லுங்க ப்ளீஸ். ரவியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து குமாரி கிட்ட ஏதோ தப்பா நடந்திருக்காங்க. அந்த பொண்ணு பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாமா. ஓ மை காட், அப்புறம் என்னாச்சு? ரவியையும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹோம் மினிஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவங்களை நான் வெளியில கொண்டு வந்துட்டேன். இப்ப வேற எதுவும் பிரச்சனையா இல்லையே? இப்ப இருக்கிற பிரச்சனை நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல. வாட் கேன் ஐ டு? இப்போ நம்ம புது வேலைக்காரி அப்பாயின் பண்ணணும். அப்பாயின் பண்ணணுமா? இத பாருங்க, இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு கிளப்ல நிறைய வேலை இருக்கு. இந்த கேஸ் நடக்கிறதுனால நம்மளுக்கு வேலைக்காரி கிடைக்கிறது கஷ்டம். அப்படின்னா நம்ம கிராமத்துக்கு போய் யாராவது ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. நமக்கு ஒரு வயசான அம்மா இருந்தா போதாதா? நான்சென்ஸ். நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும். நம்மளோட ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் பார்க்கணும். வயசானவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பட் கமலா, நம்ம பையனை பத்தி டோன்ட் வரி டியர். ஹை சொசைட்டில இதெல்லாம் சர்வ சாதாரணம்.